வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் செல்வராஜ். இந்த பதிவில் நாம் பெரும் பணம் ஈட்டுவதற்கு உண்டான மனநிலைகள், வழிமுறைகள், செயல் திட்டங்கள், அணுகுமுறைகள் இதை பற்றி விரிவாக பார்ப்போம். இது ஏன் பணம் சம்பாதிக்கணும்னு நினைக்கிறோம், என்ன பண்ணுறது, எப்படி பண்ணுறது, என்ன இருக்குது, எப்படி ஸ்டார்ட் பண்ணுறது, என்ன செய்கிறதுன்னு புரியாதவர்களுக்காக தான் இந்த சீரீஸு. இது உங்களுக்கு ஒரு வழிகாட்டுதலாகவும் இருக்கும், உந்துதலாகவும் இருக்கும், உங்களுக்கு ஒரு டைரக்ஷன் காமிச்சு கொடுக்கும். ஓகேங்களா? பொதுவாகவே எல்லாருக்கும் பணத்தின் மேல் ஆசை உள்ளது. யாருக்கு தான் ஆசை? எல்லாருக்கும் ஆசை இருக்குது, பணம் வேணும். ஆனால் பணம் சம்பாதிக்கணும் அப்படின்ற ஒரு நிலைக்கு வரும் பொழுது பலவிதமான மனநிலைகள், கட்டுப்பாடுகள், எப்படி சம்பாதிக்கிறது, தடுமாற்றங்கள், எங்கே ஆரம்பிக்குது, எப்படி எடுத்துகிட்டு போகுதுன்னு தெரியாத சூழ்நிலைகள். ஸோ இதற்கெல்லாம் ஒரு தெளிவு கொடுப்பதாக இருக்கும் இந்த பதிவு. பொதுவாகவே மனிதனுக்குள்ளே 3 விதமான மனநிலைகள் உள்ளது. ஒன்று போர் மேன்ஸ் மென்டாலிட்டி, ரெண்டாவது மீடியோகோர் மிடில் கிளாஸ் மென்டாலிட்டி, மூன்றாவதாக பணக்கார மென்டாலிட்டி. போர் மேன்ஸ் மென்டாலிட்டி என்னன்னு சொன்னால், சர்வே பண்ணணும், அன்னன்னைக்கு என்ன வழிமுறைகள், அப்படி தான் அவனுடைய திங்கிங், செயல்பாடுகள்லாம் இருக்கும். இது போர் மேன்ஸ் மென்டாலிட்டி. ஒவ்வொரு நாளையும் எதிர்நோக்கி எப்படி வருமானம் என்கின்ற அந்த மாதிரி மனநிலையில் வசிக்கக்கூடிய மனநிலை. இரண்டாவதாக மிடில் கிளாஸ் மென்டாலிட்டி. இந்த மிடில் கிளாஸ் மென்டாலிட்டி பார்த்திங்கன்னா, அவர்கள் பெரும்பாலும் மாத சம்பளம் ஈட்டு வருவார்கள். அந்த சம்பளம் வந்தால் தான் அவங்களுக்கு அந்த குடும்பத்தை நடத்துவதற்கோ வாழ்க்கையை வழிநடத்தி செல்வதற்கு அவங்களுக்கு இதுவாக இருக்கும். ஸோ அவங்களுடைய மென்டாலிட்டி எப்படின்னு சொன்னிங்கன்னா, இருக்கின்ற ஜாபை, அது ப்ரைவேட் ஜாபோ கவர்மெண்ட் ஜாபோ, அதை தக்க வைக்கணும், அந்த ஒரு பயம் கலந்த மென்டாலிட்டி, செக்யூரிட்டி, நாளைக்கு ஜாப் இருக்குமா, அந்த மாதிரி மனநிலையில் வாழ்பவர்கள் இதில் பல இருக்குது. சில அப்பர் மிடில் கிளாஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க கவர்மெண்ட் ஜாபு, ஒரு ஸ்டாண்டர்ட் நல்ல ஜாப் இருந்து அவங்க அந்த வருமானத்திற்கு ஏற்ற மாதிரி குடும்பத்தை நடத்துவது, ஒரு வீடு கட்டுவது, ஒரு வண்டி, அந்த மாதிரி அந்த ஒரு மென்டாலிட்டி இருக்கும். மூன்றாவதாக இந்த பெரும் பணக்காரர்கள் எப்படின்னு சொன்னிங்கன்னா, அவங்க 2 மனநிலையும் கடந்தவர்கள். அவங்களுக்கு பணம் தான் பிரதானமாக நினைக்கிறவங்க. அவங்க வேலைக்கெல்லாம் போக மாட்டாங்க. அவங்க எதை பார்த்தாலும் காசு எப்படி சம்பாதிக்கிறது, எந்த ஒரு பார்ப்பதையெல்லாம் எப்படி பணமாக்கக்கூடிய அந்த மென்டாலிட்டி. அந்த பணக்காரனுடைய மென்டாலிட்டி, ஒரு மில்லியனர் மென்டாலிட்டி எப்படின்னு சொன்னீங்கன்னா, அவனுக்கு அந்த ஒர்க்மேன்ஷிப், வேலை செய்யக்கூடிய மென்டாலிட்டி இருக்காது, ஒர்க்கருடைய மென்டாலிட்டி இருக்காது. ஒரு பாஸ்னால் என்ன, ஒரு அதிகாரம் செலுத்தக்கூடிய தன்மை. அதிகாரம் என்பது நான் சொல்லப்படுவது எது சொல்லணும்னு சொன்னால், 4 பேரோ 10 பேரோ 50 பேர் வச்சு வேலை வாங்கக்கூடிய அந்த அதிகாரம் கிடையாது. தன்னுடைய மனதை கண்ட்ரோல் பண்ணி, தன்னுடைய மனசுக்கு நான் தான் ராஜா, ஐ ஆம் த கிங், ஐ வில் மேக் மணி அப்படின்ற ஒரு மென்டாலிட்டி. அந்த பாஸ், அந்த மென்டாலிட்டி அவங்க தான் பெரும் பணம் ஈட்டுவார்கள். அந்த மென்டாலிட்டி தன்னுடைய மனதை கண்ட்ரோல் பண்ண தெரிஞ்சவங்க, தன்னுடைய மனதை எந்த திசை நோக்கி எண்ணத்தை செயல்படுத்தணும்னு நினைக்கிறவங்க, தன்னுடைய எண்ணங்களை கட்டுப்பாடு வைத்துக் கொள்பவர்கள், தன்னுடைய எண்ணத்தின் ஆற்றலை ஒருமுகப்படுத்தி நேர்த்தியாக, திறமையாக, குறிக்கோளை நோக்கி தான் விரும்புவதை அடையும் நோக்கத்தில் அந்த மனதை கையாள தெரிந்தவர்கள். அதுதான் ரிச் மேன்ஸ் மென்டாலிட்டி, பணக்கார மென்டாலிட்டி, பெரும்பணத்தை மில்லியனியர்ஸ் மென்டாலிட்டி. ஓகேங்களா? அவர்களால் ஒரு இடத்துல போய் வேலையெல்லாம் செய்யக்கூடிய எண்ணமே இருக்காது. அவங்களுக்கு முதல் தேவையும் கடைசி தேவையும் பணமாகத்தான் இருக்கும். எதை பார்த்தாலும் பணக்கண்ணோட்டத்துடன் தான் இருப்பார்கள் அவர்கள். இந்த பெரும் பணம் சம்பாதிக்கணும்னு சொன்னிங்கன்னா, கடுமையாக உழைக்க தயாராக இருப்பாங்க. அவங்களுக்கு தூக்கம்லாம் ஒரு பொருட்டே இருக்காது. அவங்க தூங்குவதே மிகவும் ரொம்ப சொற்பன் காலத்தில் தான் இருப்பாங்க. நீங்கள் பெரும்பாலும் சாதித்தவர்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், சில மணி நேரங்கள் தூங்கக்கூடியவர்களாக இருப்பாங்க. ஏன்னா அவர்கள் அந்த உந்து சக்தியானது
அவங்க குறிக்கோளை நோக்கும் நகர்த்தும் தன்மையானது அவங்களை தூங்க விடாது. அந்த மாதிரி மென்டாலிட்டி இருக்கவங்க ஒவ்வொரு நாளும் தன்னுடைய குறிக்கோளை நோக்கி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு அந்த பிளானிங் வந்து அப்டேட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அதாவது ஒவ்வொரு அந்த அடுத்த ஸ்டெப், வாட் நெக்ஸ்ட் இன்னைக்கு அடுத்து அந்த எண்ணம். ஓகேங்களா? அந்த மில்லியனர் அந்த மைண்ட் செட் வந்து என்னன்னு சொன்னால் ஒரு அக்ரெசிவ் மைண்ட் செட். அதாவது ஒரு வெறித்தனம், ஒரு பணத்தை நோக்கி பணம் ஈட்டக்கூடிய அந்த பாதையை நோக்கி செயல்படக்கூடிய ஒரு வெறித்தனமான ஒரு மென்டாலிட்டி, ஓயாத மனம். அந்த மனம் எப்படி என்ற விதத்திலும் அதிவேகமாக செய்யக்கூடிய வழிமுறைகளிலும் தொடர்ந்து தேடிக்கொண்டே இருக்கக்கூடிய மென்டாலிட்டி. இந்த பெரும் பணம் ஈட்டுபவர்கள்லாம் பார்த்தீங்கன்னா அவர்கள் லக்குலாம் சார்ந்து இருக்க மாட்டாங்க. they never believe luck. ஏன்னு சொன்னீங்கன்னா அவர்கள் தான் ஒரு கோல் செட் பண்ணுறாங்க. அந்த கோலை நோக்கி அவர்கள் செயல்பாடு செய்கிறார்கள். அவர்கள் எண்ணத்தை நம்பி தான் இருக்காங்க தவிர அவர்கள் வெளிப்புற சூழ்நிலையை நம்பி அவங்க கிடையாது. they are never dependent on outer circumstances. வெளிப்புற சூழலை அவர்கள் பார்த்து அதற்காக தன்னுடைய பிளானிங் மாற்றக்கூடியவங்க கிடையாது. நாட்டுடைய பொருளாதாரத்தை நம்பி அவங்க கிடையாது. அந்த தொழில் செய்துகிற சக ஆட்கள் வந்து லாஸ் இருந்தாலும் தொழில் நசிந்து இருந்தாலும் அதை பற்றி அவங்களுக்கு கவலை இருக்காது. ஏனென்றால் இல்லாததை உருவாக்குபவர்கள். அதான் ஒரு சின்ன கதை சொல்லியிருப்பாங்க, கேள்விப்பட்டிருப்பீங்க. ஒரு 2 சேல்ஸ்மேனை வந்து அமுச்சு விட்டாங்களாம் ஒரு நாட்டுக்கு. ஒரு வளர்ந்து வரும் ஒரு ஆப்பிரிக்க தேசக்கண்ணுன்னு வச்சுங்களேன். அங்கே போயிட்டு ஒரு வகையான புது செருப்புக்கு வந்து காலில் போடும் செருப்புக்கு வந்து மார்க்கெட்டுக்கு எப்படி சர்வே பண்ணிட்டு வாங்க. 2 பேர் அனுப்பிச்சிருக்காங்க. ஒருத்தர் போயிட்டு வந்தார், இன்னொருத்தர் போயிட்டு வந்தார். ஒருத்தர் சொன்னார், அந்த ஊரில் யாருமே செருப்பு போடல, காலில் எதுவுமே அணியுது, அதனால் அங்கே வந்து பிஸ்னஸ் நம்ம பண்ணுறது வேஸ்ட் அப்படின்னார். இன்னொருத்தர் சொன்னார், அங்கே யாருமே செருப்பு போடல, எவ்வளோ பெரிய மார்க்கெட் இருக்குது தெரியுங்களா, we can make money அப்படின்னு சொன்னார். இப்போ இந்த 2வது வகையை சேர்ந்தவர்கள் தான் இந்த பெரும் பணம் ஈட்டக்கூடிய மென்டாலிட்டி உடையவர்கள். அப்போது இந்த நான் சொன்னக்கூடிய இந்த பெரும் பணம் ஈட்டக்கூடிய அந்த தன்மை எல்லாம் யாருக்கு இருக்குன்னு சொன்னோன்னா, முதல்ல வந்து அவங்கள அனலைஸ் பண்ணி பார்த்துட்டு வெதர் ஐ ஆம் ஒர்த், நான் இதற்கு தகுதியானவனா என்று ஒரு முதல்ல அதில் வந்து ஒரு கிளாரிட்டி இருக்கும். இந்த பணம் சம்பாதிக்க முதல்ல தகுதியானவன்ற ஒரு நம்பிக்கை, ஆழ்ந்த நம்பிக்கை அவர்களுக்கு இருக்கணும். அந்த நம்பிக்கை இல்லாத பட்சத்தில் எதுவுமே ஒன்றும் செய்ய முடியாது. 100% ஐ எம் ஒர்த், நான் பெரும் பணம் ஈட்டுவதற்கு தகுதியானவன்ற ஒரு நம்பிக்கை வேணும். 2வதாக பெரும் பணம் ஈட்டுவதற்கு ஒரு கோல் இருக்கணும், ஒரு லட்சியம், ஒரு கோல் செட் பண்ணணும். ஒரு கோல் இல்லாமல் 19 ரூபா காசு சம்பாதிக்க என்ன பண்ணணுன்றது ஒரு தெளிவான ஒரு கோல், இதை பண்ணணும் அதை பண்ணணுன்ட்டு அந்த கோல், ஸ்பெசிஃபிக் கோல், அந்த கோல் அதை குறித்த ஒரு தெளிவான ஒரு பார்வை, தெளிவான கண்ணோட்டங்கள், அதை குறித்த ஒரு தெளிவான தொலைநோக்கு பார்வை. அப்புறம் அந்த பணத்தை வந்து வருகின்ற பணத்தை எப்படி நம்ம வந்து திருப்பி அதை பெருக்க போகிறோம்ன்றது, இந்த மாதிரி ஒரு கிளியர் விஷன், ப்ராப்பர் கோல் அண்ட் வெரி பக்கா பிளானிங். இது இருந்தால் தான் நீங்கள் வந்து உங்களுடைய லட்சியத்தை நோக்கி செயல்படுத்த முடியும். ஃபஸ்ட்டு கோல் இருந்துன்னு தெரிஞ்சால் தான் நம்ம வந்து அதை நோக்கி அடுத்து வந்து மற்ற பிளானிங்லாம் பண்ண முடியும். ஓகேங்களா? இது ஒன்று. அப்புறம் ஒரு கோல் லட்சியம் செட் பண்ணியாச்சுன்னா அந்த லட்சியம் கோலுக்கு ஒரு கால நிர்ணயம். நீங்கள் அல்டிமேட் கோலா, ஷார்ட் டேர்ம் கோலா, லாங் டேர்ம் கோலா. ஃபஸ்ட்டு லாங் டேர்ம் பெரிய கோல், அதை அப்படி பகுதியாக பிரித்து அந்த கோல்ஸை நான் ஏற்கனவே சில வீடியோக்கள் சொல்லியிருக்கேன். அந்த மாதிரி கோல்ஸை பிரித்து அதுக்கு ஒரு ப்ராசஸ் பிளானிங் போட்டு அதுக்குரிய ப்ளஸ் அண்ட் மைனஸ் எல்லாம் செக்ரிகேட் பண்ணி அதை நோக்கி இது பண்ணணும். அப்போது இந்த பிளானிங் போட்டு அதை செயல்படுத்த ஆரம்பிக்கும் பொழுது உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அதுக்குரிய வருகின்ற பிரச்சனைகள் எதிர்கொள்ளும் என்ன பிரச்சனைகள் வரதான் செய்யும், எல்லாம் இருக்க தான் செய்யும். அதை பண்ணும்போது நீங்கள் அந்த உங்களுடைய லட்சியத்தை நோக்கி உங்களுடைய எண்ணங்கள், உங்களுடைய தாட்ஸ் முழுவதுமாக எண்ணங்களை குவிக்கப்படும் பொழுது தான் அதுக்குரிய வழிமுறைகள், எண்ணற்ற வழிமுறைகள், ஓகேங்களா, எண்ணற்ற
என்னென்ன பிரச்சனைகளுக்குரிய தீர்வுகள் எல்லாம் கிடைக்கும். அப்போ வந்து எ பர்சன் ஷுட் பி ப்ரிப்பேர்ட் டு ஒர்க் ஹார்ட், நாட் ஃபிசிக்கலி, மென்டலாக சதா அந்த எண்ணம் வெறித்தனமாக ஆக்கிரமித்து கொண்டிருக்கக்கூடிய அந்த எண்ணம், அதை நோக்கி எது யாருக்கு இருக்கிறதோ அதுதான் அவங்க தான் வந்து பெரும் பணம் ஈட்ட முடியும். அப்போது உங்கள் கோல் எதை நோக்கி எப்படி இருக்கணும்னா, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு தீவிரமான விருப்பம் இருக்கும். ஒரு கிரியேட்டிவ் ஐடியா, ஒரு உள்ளார்ந்த ஒரு விருப்பங்கள், உள்ள தனித்திறமைகள், இதை சார்ந்த நீங்கள் ஒன்று செலக்ட் பண்ணணும். ஒன்றுமே தெரியாத ஒன்று செலக்ட் பண்ணுறத விட உங்களுக்கு எது விருப்பம் அதிகமோ, ஓகேங்களா, இந்த விருப்பத்தை சார்ந்த அந்த கிரியேட்டிவ் ஐடியாவை வந்து அது ஒரு ப்ராடக்டாகவோ இல்லை சர்வீஸ் பேஸ்டாகவோ அதை செயல்முறைப்படுத்தி பணம் ஈட்டுறதுக்கு வழிமுறைகள் நீங்கள் தேடணும். பணம் ஈட்டுன்றது ஒரு பெரும் அந்த ஒரு மனப்பாங்கு இருந்தாலே, உங்களுடைய எண்ணம் அந்த சதா இந்த எண்ணம் ஆக்கிரமித்தாலே எண்ணற்ற ஐடியாஸ் வந்து குவிய ஆரம்பிக்கும். சும்மா உட்கார்ந்துட்டு தான் இருக்காது. அதை நீங்கள் செயல்படுத்த இறங்கிட்டிங்கன்னா எல்லா பிரச்சனைகளுக்கும் வழி கிடைக்கும், வழிமுறைகளும் கிடைக்கும், பணம் ஈட்டுவதற்குரிய இதுவும் கிடைக்கும் இல்லைங்களா. அப்போது அதான் சொல்லிட்டேனே, பணம் ஈட்டுவது ஒரு என்டர்ப்ரெனர்ஷிப், ஓகேங்களா. அதனால தான் நல்ல ஹைலி ஸ்கில்டு வேலைக்காரன் வந்து வேலைக்காரனாகவே தான் இருப்பாங்க, ஒரு நல்ல சம்பளத்தை வேலை செய்வாங்க. ஆனால் அந்த ஸ்கில்லை வச்சுட்டு வேலை வாங்குகிற முதலாளி பெரும் பணம் ஈட்டும். அதனால தான் ஒர்க்கிங் ஸ்கில்லுக்கும் பணம் ஈட்டுவதற்கும் ரெண்டுமே மாறுபட்ட சிந்தனைகள். ஸ்கில் இருக்கிறவன் வேலையில் தான் கவனம் செலுத்துவான். அந்த வேலை எப்படி நுட்பமாக இருந்து அதுக்குரிய கவனம் தான் போகும். ஆனால் பணம் ஈட்டுவோன் கவனம் முழுக்க, முதலாளிகள் முழுக்க அவங்க கவனம் முழுவதுமாக பணத்தை நோக்கி தான் இருக்கும். பணத்தை எப்படி செய்திருக்கும். அதனால் வந்து நான் நிறைய பேர் நினச்சிப்பாங்க, எனக்கு இந்த திறமையெல்லாம் இருக்குது, இந்த திறமையை வச்சுட்டு காசு சம்பாதிக்க முடியுமா. டெக்னிக்கல் ஸ்கில்லோ வேறு எந்த ஸ்கில்லோ அதுக்கும் பணம் ஈட்டுறதுக்கு சம்மந்தமே கிடையாது. மணி மேக்கிங் இஸ் எ செப்பரேட் மைண்ட் செட், ஓகேங்களா. ஸோ இதுதான் இது. ஆனால் பொதுவாக என்னன்னு சொல்லிக்கிட்டா, இந்த பணம் சம்பாதிக்கணும்னு வரும்போது நம்மளுடைய திங்கிங் பேட்டர்ன் அதுக்கு வரும். பொதுவாக நம்முடைய பிரெயின் வந்துட்டு ரெண்டு விதத்தில் செயல்படுது. ஒன்று வந்து டிஃபால்ட் மோட், ஒன்று டைரக்ட் மோட். டிஃபால்ட் மோட்னால் ஆட்டோ பைலட், ஒரு செயலை தொடர்ந்து செயல்றது. காலையில் எழுந்துச்சு நான் சொல்லியிருக்கலாம் ஏற்கனவே இந்த மாதிரி, இந்த டிஃபால்ட் மோட். இன்னொன்று வந்து டைரக்ட் மோட். டைரக்ட் மோட்னால் ஒவ்வொரு க்ஷணமும் யோசிக்கிற, சிந்தித்து செயல்படுது. ஆனால் அந்த டிஃபால்ட் மோடு வந்து நம்மளுக்கு மனிதனுக்கு அத்தியாவசியமான தேவையான ஒரு திங்கிங் பேட்டர்ன். ஏன்னா நம்முடைய அணுதினமும் செய்யக்கூடிய செயல்பாடுகள் அதுக்கெல்லாம் வந்து என்ன ஆகும்னா, அதுக்கு வந்து ரொம்ப யோசிக்க வேண்டியதில்லை. அது ஆட்டோமேட்டிக்காக அந்த அப்பொழுது தான் அந்த டிஃபால்ட் மோட் சிஸ்டம் வேலை செய்யும். காலையில் எழுந்திக்கிறது, பல் தேய்க்கிறது, குளிக்கிறது, அன்றாட செயல்பாடுகள் இது வந்து டிஃபால்ட் மோட் சிஸ்டத்தில் போகும், ஓகேங்களா. இந்த டைரக்ட் மோடு என்னன்னு சொன்னால், ஒவ்வொரு க்ஷணமும் ஒவ்வொரு கணமும் சிந்தித்து செயல்படுது. சிந்தித்து அதுக்குரிய இதை நோக்கி செயல்படுது. ஆனால் மனுஷன் என்ன சொல்கிறான்னா, என்ன ஆயிடுறான்னு சொன்னால், இந்த டிஃபால்ட் மோடே வந்து அவனை பெரும்பாலும் ஆக்கிரமிச்சுக்குது. இந்த டைரக்ட் மோடுக்கு வர்றது கிடையாது, ஓகேங்களா. இதுதான் மனுஷனுக்கு பெரும் பிரச்சனை. யார் இந்த டிஃபால்ட் மோடு அந்த தேவைகளை அடுத்து இந்த டைரக்ட் மோடுடைய பேட்டர்ன் அந்த முடித்த அந்த அடுத்த நிமிஷம் அந்த திங்கிங் பேட்டர்ன் வர்றாங்களோ, அந்த மென்டாலிட்டி ஷிஃப்ட் ஃப்ரம் டிஃபால்ட் டு டைரக்ட் மோடு வரும்பொழுது தான் அவங்க வந்து அந்த அடுத்த கணத்தை நோக்கி போக முடியும். இல்லாட்டி என்ன ஆகுனா, நீங்கள் அதே ரொட்டீன் பேட்டர்னாக பண்ணிகிட்ருப்பீங்க, வேலை செஞ்சிட்ருப்பீங்க, போயிட்டுருப்பீங்க, அடுத்த ஸ்டேஜுக்கு யோசிக்க மாட்டீங்க. ஸோ மெயின் திங் வந்து என்னன்னு சொன்னீங்கன்னா, இந்த ஷிஃப்டிங் இந்த மென்டாலிட்டி ஃப்ரம் டிஃபால்ட் டு டெலிபரேட் திங்கிங். அப்போ இந்த டிஃபால்ட் மோட்லேருந்து டைரக்ட் மோட் திங்கிங்க்கு, க்ரியேட்டிவ் திங்கிங் நம்மளை எதுக்கு நோக்குன்னா, உங்களுக்கு வாழ்க்கையில் லட்சியம், பெரும் கனவு அந்த மாதிரி இருந்தால் தான் நீங்கள் அடுத்தது யோசிப்பீங்க. அது இல்லாட்டி என்ன ஆகுனா, அந்த ஃபஸ்ட்டு ரெண்டு மென்டாலிட்டி, போர் மென்டாலிட்டியும் இந்த மிடில் கிளாஸ் மென்டாலிட்டி எல்லாம் பார்த்தீங்கன்னா டிஃபால்ட் சிஸ்டத்துலேயே இருக்கும். இந்த மென்டாலிட்டி இருக்கீங்க, ஓகேங்களா. அப்போ இது என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா,
இதுக்கு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும். அந்த எண்ணங்களை மாற்றி அமைக்க ப்ராக்டிஸ் பண்ணணும். அது எப்படின்னு சொன்னோன்னா, இப்போ நீங்கள் பொதுவாக எழுதுறீங்க, வலது கையில் எழுதுங்க, ரைட் ஹேண்ட், ரொம்ப ஸ்கில்டாக நல்லா எழுதுவீங்க, அழகாக எழுதுவீங்க, செய்வீங்க, ஓகேங்களா? அது பிரச்சனை இருக்காது. இப்போது அதே வலது கையை விட்டுட்டு இடது கையில் எழுதுங்கணும் அப்படின்ட்டு நீங்கள் பிளான் பண்ணுறோம் அப்படின்னு யோசிக்க ஆரம்பிச்சிங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்தவொடனே இதுக்கு முடியாது அப்படின்னு வரும், அந்த எண்ணம் வரும். இல்லை பண்ணி ஆகணும் அப்படின்னு அடுத்த கணம் வரும்போது எழுத ஆரம்பிக்கிறது கண்ணா அப்படின்னான்னு கிறுக்கல் வரும், கோழி கிறுக்கல் மாதிரி, ஒன்றுமே புரியாது. திருப்பியும் விடாப்பிடியாக முயற்சி எடுக்கும்போது ஏதோ கொஞ்சம் லெட்டர்ஸ்லாம் வர ஆரம்பிக்கும். இதில் என்ன ஆகும்னா, உங்களுடைய மைண்டு சிச்சி இதெல்லாம் தேவையில்லாத வேலை, டைம் வேஸ்ட்டு, இது முடியவே முடியாது, ஃபஸ்ட்டு சொன்ன முடியும். கொஞ்சமாக நீங்கள் அதை நோக்கி நகரும் பொழுது என்ன ஆகுன்னா, கொஞ்சமாக முன்னேற்றங்கள் வரும். ஒன்றுமே தெரியாது கிறுக்கினது கொஞ்சம் லெட்டர்ஸ் தெரிய ஆரம்பிக்கும். திருப்பும் முயற்சி எடுக்கும் பொழுது ஓரளவு தெரிய ஆரம்பிக்கும். அப்போ அந்த ப்ராக்டிஸ் தொடர்ந்து பண்ண ஆரம்பிக்கும் போது என்ன ஆகுனா, ஒரு கட்டத்தில் யூ வில் பிகம் எக்ஸ்பர்ட். ஓகேங்களா? அப்போ இது என்ன பண்ணணும், இந்த ரைட் ஹேண்ட் டு லெஃப்ட் ஹேண்ட் போகும்போது என்ன ஆகணும், அப்போது இந்த பேட்டர்ன் நீங்கள் வரும்போது என்ன ஆகுன்னா, நீங்கள் அப்போ உங்களுடைய கவனம் முழுவதுமாக நீங்கள் என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா, அதில் ஃபோக்கஸ் பண்ணுவீங்க. யுவர் பிரெயின் டோட்டலாக ஃபோக்கஸ் ஆகும். ஏன்னா ரைட் ஹேண்ட் பார்த்தீங்கன்னா எங்கேயோ பார்த்துட்டு எழுதிடலாம், சரசன்னு எழுதிட்டு போயிடலாம். இப்போ தேவையில்லை, ஏன்னா அது ப்ராக்டிஸ் ஆகிடுச்சு. இது வரும்போது என்ன பண்ணணும், இந்த எழுத்து சரியாக வரணும், கவனம் வரும், அது நேர்த்தியாக வரணும் தோறும். அப்புறமா கொஞ்சம் காலமாக கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக எழுதுன்னு வரும். அதுக்கப்புறமா யூ வில் பிகம் கொஞ்சமாக இதாக அந்த ட்ரெயினப் பண்ணுறது. இது எவ்வளவு கடினமோ அதே போலத்தான் இந்த டிஃபால்ட் சிஸ்டத்திலிருந்து நீங்கள் டெலிபரேட் திங்கிங் அந்த மோடுக்கு மாறுறது. இந்த மாதிரி நீங்கள் அந்த மாற தயாராக இருக்கும் பட்சத்தில் தான், அந்த உழைப்பு கொடுக்க நீங்கள் வாழ்க்கை கொடுக்க தயாராக இருக்கும் பட்சத்தில் தான் நீங்கள் பணத்தை ஈட்ட முடியும். மீதி அடுத்த பதிவில் தொடரும். நன்றி.